அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். அது மாதிரி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேபி பொட்டேட்டோஸ் வச்சு சூப்பரான ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். கூடயே பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக உரிச்சு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்காக குக்கரில் தாராளமாக ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ராஸ்மில் போனதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி, பழமான தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா மேஷ் ஆகி வெந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கூட தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். எல்லாமே ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி வச்சுன பட்டாணி இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு 2 நாளாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்து நல்லா ஆயிலே மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். மசாலா எல்லாமே கூட்டாகி வரணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு ஒரு 2 விசில் வச்சு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு நான் எடுத்துக்கிறேன். இந்த கிரேவி கூட வச்சு சாப்பிட்றதுக்காக சூப்பரான ஜீரா ரைஸ் தான் செய்ய போகிறேன். இதுக்காக ஆயிலில் ஒரே ஒரு பட்டை, 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகமோட கலர் ஆயிலில் இறங்கணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரே ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூட 2 டீஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா ராஸ்பில் போனதுக்கப்புறமா அரிசிக்கு தண்ணி அளவு சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொதி வந்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சிருந்த அரிசி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து 20 மினிட்ஸ் தம் போட்டு அடிக்கிங்கன்னா நல்லா வீடே மணக்கிற அளவுக்கு சூப்பரான ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சைட்லேயே உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி லைட்டாக லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த லஞ்ச் மெனு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டேஸ்ட் ஹெல்த்தியாக ரெசிபிஸ் பார்க்கணும். சேனல் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.